வணக்கம் and welcome to Sprite வணக்கம். Good morning தமிழா. Good morning தமிழால வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்காக நம்ம வந்து ஒரு தடவையும் வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து எக்ஸசைசஸ் யோகா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வலியுறுத்துறது உண்டு இல்லையா? நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க காலையில எழுந்து இதை பண்ணணும்னு நினைக்கும் போது டைம் ஆயிடுது, ரொம்ப டயர்ட் ஆயிடுது, அப்புறம் எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்காவது பர்சனலா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? என்கிட்ட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபீட்பேக் செஷன்ல கேட்டிருக்காங்க, எப்படி உங்க ஷோல எப்ப பார்த்தாலும் மார்னிங் ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க, இந்த ஷோ பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்களா இல்ல வந்து உங்களோட தகவல்லாம் எங்க கூட பேசுறதுனால இல்ல மேக்கப்பா அப்படிலாம் வந்து கேட்பாங்க. ஆனா நிச்சயமா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் வந்து வேலைப்பளு இருக்கும், இல்ல காலையில எந்திரிக்கிறப்ப நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் டயர்ட்னஸ்லாம் சில நாட்கள்ல இருக்கும். ஆனா இங்க வந்து உட்கார்ந்து ஒரு இன்டராக்ட் பண்ண போறோம், பீப்புளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல போறோம், இந்த மார்னிங் டைம்ல அவங்க நம்மளை பார்க்க போறாங்க அப்படின்னு நினைச்சாலும் ஒரு பாசிட்டிவிட்டி வந்து நம்ம தொட்டிக்கொள்ளுது அப்படின்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வந்து ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம இருக்கிற சுத்தி இருக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். விஷயங்கள் சொல்ல மனிதர்கள் ரொம்ப முக்கியமானவங்க, அவங்க கிட்ட வந்திருக்க இந்த எனர்ஜி அப்படிங்கறத நம்ம எப்பவுமே கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஒரு சரியான ஒரு மென்டார் இருக்கும்போது எல்லாமே சரியான ஒரு பாதையில தானே போகும். சோ அப்படி நம்மளுக்கு வந்து யோகாவை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கிறதுக்காக விக்ரம் வந்திருக்காங்க, பார்க்கலாம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற யோகா வந்து ரொம்ப ஒரு முக்கியமான யோகா, எல்லாரும் ஆசைப்படுற ஒரு யோகா. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹைட்டாக வளர்கிறதுக்கான ஒரு பயிற்சி. ஜென்ரலாக நம்ம என்ன சொல்கிறோம்னா நம்மளுடைய டிஎன்ஏவும் ஜீனும் சம்மந்தப்பட்டது தான் இந்த ஹைட்டாக வளர்கிறதுன்னு சொல்கிறோம். என்னதான் நம்ம அப்படி சொன்னால் கூட இன்றைக்கி நிறைய ஹெல்த் ட்ரிங்க் வருது, இதை சாப்பிட்டா ஹைட் ஆகலாம், அதை சாப்பிட்டா ஹைட் ஆகலான்னு. இந்த மாதிரியான ஹெல்த் ட்ரிங்க்லாம் எதுவுமே இல்லாத ஒரு சின்னதாக ஒரு யோகாசனம் பண்ணாலே 2 இன்ச்சஸ் வரைக்கும் உங்களோட ஹைட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கான யோகாவை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். முதல்ல நீங்கள் எப்படி பண்ணணுன்னா 2 கைகளை எப்படி பேக்கில் கட்டணும், 2 கால்களை எப்படி சேர்த்து வைக்கணும், 2 காலோட பாதத்தை நல்லா மேலே தூக்கணும். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். அவ்வளோதான். இது முதல்ல நம்ம பண்ணுறது வந்து 5 கவுண்டில் பண்ணோம். அப்புறமா நம்ம மெதுவாக 10 கவுண்ட் 15 கவுண்ட் மேக்ஸிமம் 20 கவுண்ட் வரைக்கும் போகலாம். எப்போ நீங்கள் 20 கவுண்ட் வரீங்களோ அப்போ 3 தடவை அதை பிரிச்சுக்கணும். அதாவது 3 செட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மாதிரி முதல் 20, அதுக்கப்புறம் 20, அதுக்கப்புறம் 20, அது மாதிரி 3 தடவை பண்ணணும். இன்றைக்கி நம்ம அதை பார்ப்போம். ஒரு தடவை 2 கைகளையும் பேக்கில் கட்டுங்க, 2 கால்களை சேர்த்து வைக்கணும். 1 2 கால்களை தூக்குங்க. 1 2 3 4 5 ரிலாக்ஸ். மறுபடியும் ஒன்ஸ் மோர் போகலாம். 1 1 2 3 4 5 ரிலாக்ஸ். இதே 5 கவுண்டில் ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இது மெதுவாக 10 கவுண்ட்டாக மாற்றணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா 2 கைகள் இப்படி தலைக்கு மேலே கொண்டு போகணும். 2 கைகள் இப்படி மேலே கொண்டு போய் உங்களோட கை விரல்களை இப்படி சேர்த்து வைக்கணும். அதே மாதிரி தான் இப்போ கால் பாதத்தை மேலே ரைஸ் பண்ணுறோம். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். 2 கால்களை சேர்த்து வச்சுக்கணும், 2 கைகளை மேலே தூக்குறோம், நல்லா கால் பாதத்தை மேலே ரைஸ் பண்ணுறோம். சிரிக்கணும், நல்லா சிரிக்கணும். 1 2 3 4 5 மெதுவாக இப்படி கைகளை கீழே கொண்டு வாங்க. நல்லா 2 தடவை சவுண்டாக மூச்சு இழுத்து விடுங்க. இந்த யோகாவை நீங்கள் தினமும் காலையிலையும் சாயந்தரமும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹைட்டாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சின்ன வயசுலேருந்தே பண்ணிங்கன்னா 2 இன்ச் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதை 18 வயசு ஆனால் கூட இதை பண்ணலாம். ஏன்னா நம்மளோட ஹைட்டோட வளர்ச்சி வந்து 22 இயர்ஸ் வரைக்கும் இருக்குதுன்றது நம்மளோட சயின்ஸ் சொல்லுது. அதனால் கண்டிப்பாக நம்ம இந்த ஹைட்டாக வளர்கிறதுக்கான யோகாவை தினமும் பண்ணுவோம். ஏன்னா இந்த மாதிரியான பயிற்சிகளை ஒரு நாள் விட்டு ஒரு நாள்லாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஹைட்டாக வளரணும்னு ஆசை இருந்ததுன்னா சின்ன குழந்தையிலேருந்தே இல்லை 18 வயசு ஆனாலும் பரவாயில்ல, இந்த யோகாவை தினமும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹைட் ஆகலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஹைட்டாக வளர்கிறதுக்கான யோகாவை தினமும் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணிங்கன்னா தொடர்ந்து 6 மாதம் பண்ணிங்கன்னா நல்ல ஹைட்டாக வளருவீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கி உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஓகே, ஒரு நல்ல ஆசனம் இன்னைக்கு கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். பல விதமான யோகா வந்து இன்னைக்கு வரைக்கும் டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல விதமான பிரச்சனைகளும் நம்ம கிட்ட வந்து சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அங்கே கஸ்டமைஸ் பண்ணி ஒரு யோகாவை நம்மளே வந்து கிரியேட் பண்ணிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்திலையும் ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லையும் அந்த மாதிரி வந்து ஒரு கார்னரில் வந்து தள்ளப்பட்டிருப்பாங்க. ஒரு ப்ராப்ளமில் வந்திருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ரிலீஃப்காக யோகா அப்படிங்கிற விஷயம் வந்து கற்றுட்டு இருப்பாங்க, இல்லை கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். நம்ம நார்மல் லைஃப்ல இருந்து வரக்கூடியது தான் அந்த யோகா, இல்லை நம்ம சீனா நாட்டு குங்ஃபு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அப்படின்னு சொல்லலாம். அது தற்காப்பு கலை அப்படின்னு பார்க்காம, அது யோகா வந்து ஒரு பயிற்சி அப்படின்னு பார்க்காம, நம்மளோட ஹியூமன் பாடி அண்ட் மைண்டுக்கு ஒரு டிசிப்ளினாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே அதை சூப்பராக டிரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. ஒரு பிரச்சனையோட ஒரு சொல்யூஷனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா புது புது கண்டுபிடிப்புகள் வந்து நிகழப்படும். பட் அந்த ஒரு கண்டுபிடிப்புகளை வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து அவங்க கடத்தும் பொழுது அவங்க ஒரு நல்ல ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து யூஸ் பண்ணணும். ஆனால் அதை வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம சொல்ற ஒரு விஷயம். இதை தொடர்ந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். ஷைனி அவர்கள் வந்து நம்மளுக்கு நியூட்ரிஷன் சம்மந்தமாக எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவாக வந்து நியூட்ரிஷன் அப்படின்னும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆஸ்பெக்ட் வந்து யோசிச்சுப்பாங்க. ஒன்று நம்மளுடைய பாடி கண்டிஷன், ரெண்டாவது நம்மளுடைய ரிக்குவயர்மெண்ட். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபிசிஷியன் கிட்ட வந்து போகும்பொழுது அவங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. பட் நிறைய பேர் வந்து பொதுவாக வந்து போகிறது வந்து இந்த வெயிட் ரிடக்ஷனுக்காக தான். இதுவே ஒரு பெரிய ஒரு மித்தாக இருக்குது. இந்த மித்து நம்ம எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு நாமளே போராடிட்டு இருக்கோம் இல்லையா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நியூட்ரிஷனிஸ்ட், நம்மளுக்கு தேவையான உணவு வந்து நம்மளே வந்து சாப்பிட கூடாதா, நம்மளுக்கு தான் தெரியுமே நம்மளுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு எதுக்கு அதை போய் இன்னொருத்தர்கிட்ட கேட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது இல்லைங்க நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னு சொன்னா ஷைனி பாருங்க அதுக்குள்ள வந்து நம்மளை பார்த்து மறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஷைனி வந்து சூப்பரான ஏதோ ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. என்னன்றதை பார்க்கலாம். காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆரோக்கியமான சமையல் முறைகளை பற்றி. என்னதான் சிறந்த உணவை நம்ம தேர்ந்தெடுத்தாலுமே அதை சமைக்கிற முறை சரியில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பெனிஃபிட்ஸ் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கிறது இல்லை. ஸோ என்னென்ன ஆரோக்கியமான சமையல் முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவியில் வேக வைக்கிறது, நம்ம தண்ணியில் என்னென்ன நம்மளுடைய உணவுப் பொருட்களை வேக வைக்கிறோமோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் சால்யூபிள் வைட்டமின்ஸ், அதாவது B and C, இது ரெண்டுமே வந்து வாட்டர் சால்யூபிள் வைட்டமின்ஸ். இது வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு அரிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் அந்த அரிசியை வந்து தண்ணியில் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க, அது எல்லாமே பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து அந்த தண்ணியை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிடக்கூடாது, அதாவது ஊற்றிடக்கூடாது. நீங்கள் அதை வேறு எதில் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரசத்தில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், சாம்பார், குழம்பு, இல்லாட்டி ஏதாவது காயை வேக வைக்கிறது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் வந்து அந்த தண்ணியை, அரிசியை கழுவின தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த அரிசியை நீங்கள் ஒரு 3 தடவை 4 தடவைன்னு கழுவுறப்ப என்ன ஆகிடும், அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து அது லாஸ் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ நெக்ஸ்ட்டு பாயிலிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல சமையல் முறை அப்படிங்கிறது நமக்கு இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ பாயிலிங் அப்படின்னா எதை நம்ம பாயில் பண்ண முடியும்? கண்டிப்பாக நம்முடைய சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ், அதாவது தானிய வகைகள் மற்றும் பருப்பு வகைகள். ஸோ இந்த டெக்னிக் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ என்ன ஆகும், அந்த தண்ணியில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஸோ அது இல்லாமல் காய்கறி, பழங்கள் இதையுமே கூட நம்ம பாயிலிங்கில் யூஸ் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் ஒரு சில பழங்களை வந்து என்னென்னா போச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தண்ணியில் வந்துட்டு அதை வெளியில வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு அது மூலமாக நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் இருக்கிற நியூட்ரியன்ஸை நம்ம கன்சர்வ் பண்ண முடியும். ஸோ ஆனால் நம்ம அடிக்கடி இல்லை நீங்கள் பாயிலிங், போச்சிங் இதெல்லாம் சொன்னாலுமே நம்ம அடிக்கடி பண்ணக்கூடிய ஒரு சமையல் முறைன்னு பார்த்தீங்கன்னா அது ஃப்ரையிங் தான். ஏன்னா நம்ம குழந்தைகளாகட்டும் அந்த வயசானவங்களாகட்டும் எல்லாருக்குமே வந்து இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் மேலே ஒரு பிரியம் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் பண்ணலாம், ஆனால் அது ஆல்டர்னேட்டிவ், அது ஒரு எப்படி ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாலோ ஃபேட் ஃப்ரையிங்னு சொல்லுவாங்க, டீப் ஃபேட் ஃப்ரையிங் அப்படின்னு 2 விதம் இருக்குது. இப்போ இந்த டீப் ஃபேட் ஃப்ரையிங் அப்படின்னா தான் உங்களுக்கு முழு வானலியில் வந்து நீங்கள் ஃபுல்லாக எண்ணெயை ஊற்றிட்டு அதில் நீங்கள் வறுத்தெடுக்கிறது தான் இந்த டீப் ஃபேட் ஃப்ரையிங். ஸோ இதை வந்து நம்ம கூடிய அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். ஷாலோ ஃபேட் ஃப்ரையிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அது பேனில் நம்ம தோசைக்கல்லையோ அந்த மாதிரி லைட்டாக ஆயில் விட்டுட்டு நீங்கள் அப்படியே வச்சு என்ன வேணால் அதில் பண்ணலாம். இப்போ ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணோன்னா நம்ம வானலில் போட்டு எடுக்காமல் இந்த பேனில் வந்து நீங்கள் வச்சு பண்ணலாம். இல்லை அதே மாதிரி இப்போ கட்லெட்ஸ் செய்யலாம். அசைவ உணவுகளே வந்து நீங்கள் அதில் நல்ல ஸ்பைசஸில் ஊற வச்ச அசைவ உணவுகளை வந்து நீங்கள் அப்படியே அதை ஷாலோ ஃபேட் ஃப்ரைங்கில் போட்டு எடுக்கலாம். இல்லை நெக்ஸ்ட்டு பேட்டீஸ், டிக்கீஸ் இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, கபாப்ஸு, இதெல்லாமே வந்து நீங்கள் ஷாலோ ஃபேட் ஃப்ரைங்கில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இன்னோவேட்டிவான ரெசிபீஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அதை நீங்கள் உங்களுடைய டெய்லி டயட்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஆயில்ஸு இந்த சமையல் முறையில், அதாவது ஃப்ரையிங்கில் பார்த்தீங்கன்னா ரீயூஸ் பண்ணுவோம் நம்ம ஆயிலை. இப்போ
இப்போ இந்த ரீயூசிங் ஆயிலுங்கிறது வந்து ஒரு தப்பான விஷயம். ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு ஆயிலுக்குமே வந்து ஒரு ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்குது. அதாவது அந்த ஆயில் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு டெம்பரேச்சர் ரீச் ஆகிடுச்சுன்னா அந்த டெம்பரேச்சருக்கு மேலே வந்து அது டிஸ்இன்டகிரேட் ஆகும். அதாவது ரான்சிடிட்டின்னு சொல்லுவோம். அது வந்து ஃபேட்டுக்கான ஸ்பாயில் ஆகிற ஒரு டேர்ம். ஃபேட்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகிற ஒரு டேர்ம். ஸோ அந்த ரான்சிடிட்டி எப்போ உங்களுக்கு ரீச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திரும்ப அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட்டை தாண்டி டெம்பரேச்சரை தாண்டி நீங்கள் ஃபேட்ஸை ரீயூஸ் பண்ண அது அந்த பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிடும். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 90% ஈசோஃபேஜியல் கேன்சர், அதாவது உங்கள் உணவு குழாயில் வர கேன்சர் வந்து இந்த ரீயூசிங் ஆயில்னால தான் வருது. ரீயூசிங் ஆயில் மட்டும் இல்லாமல் ரீகுக்கிங் அதுலேயுமே, அதாவது நிறையா உணவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு அடுத்த நாளுக்கு சமைக்கிறோம் இல்லைங்களா, ஸோ அதனாலையுமே வந்துட்டு இந்த உணவு குழாயில் வர கேன்சர்ஸ் வந்து ஜாஸ்தி வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம டெய்லி டயட்டில் வந்துட்டு எவ்வளோக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம செய்கிறோமோ அது வந்து ஒரு எஃபர்ட் அது தேவைப்பட்டாலுமே நம்ம அந்த எஃபர்ட் போட்டோன்னா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இது மூலமாக வந்து நம்ம ஃபுட்டு சம்மந்தப்பட்ட டிசீசஸ், ஃபுட் பார்ன் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ குக்கிங் வந்து அதான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்கிறது வந்து நல்லது. இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால, அதாவது ஸ்டோர் பண்ணி நம்ம திரும்ப செய்கிறதுனால என்ன ஆகும், பாக்டீரியாவும் அந்த ஃபுட்டில் வந்து டெவலப் ஆகும். ஸோ என்ன தான் நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணாலுமே அது அந்த இப்போ ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் அது ஒரு சாப்பிட்ற விஷயம் மட்டும் இல்லை, அதுக்குள்ளே வந்து இன்னும் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் அதை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டீங்கன்னா அது நல்லது. அது போக 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 அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் உள்ளே ஆகிட்டு அது வந்து நிறையா என்ன சொல்கிறது ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு அபாயகரமான ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஸ்டோர் பண்ண உங்களுக்கு வந்து அது ஆபத்து தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து வேறு என்னென்ன ஹெல்தி குக்கிங் மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்டூவிங்லாம் சொல்லுவோம் இல்லையா, சூப்ஸ் செய்கிறது. ஸோ இந்த ஸ்டூவிங் வந்து ஒரு நல்ல ஹெல்தி குக்கிங் மெத்தட். இது வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் வெறும் ஒரு டொமேட்டோ சூப்போ இல்லை ஒரு மஷ்ரூம் சூப்புன்னு நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து இன்னும் ஒரு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த கலந்த காய்கள் போட்டு குழம்பு வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மாடர்ன் ட்ரெண்ட்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா எல்லா காயுமே சேர்ந்து போட்டு ஒரு சூப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இந்த சூப்ஸு, ஸ்டூவிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஹெல்தி குக்கிங் மெத்தட்ஸுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி குக்கிங் மெத்தட்ஸை நீங்கள் பெனிஃபிட்டோடு இருக்கிற குக்கிங் மெத்தட்ஸை டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பேலன்ஸ் டயட்டை கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். இதே மாதிரி ஒரு ஆரோக்கியமான தகவலோடு உங்களை நான் இன்னொரு நாள் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஷைனி. டெய்லி வந்து நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக வரணும். நீங்கள் வரதே எங்களுக்கு ஒரு பெரிய நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் வந்து ஐஸ் வைக்கலனாலும் அவங்க வந்து டெய்லி நல்ல தகவல்கள் வந்து சொல்லுவாங்க. பர்சனல் டிப்ஸ்லாம் என்னோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கேங்க, அதனால தாங்க. இல்லை அதுக்கு மேலே வந்து நாங்கள் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பட் வந்து நியூட்ரிஷன் அப்படிங்கிறது வெறும் வெயிட் லாஸ் ஒரு வெயிட் கெயினுக்கு மட்டும் கிடையாது, ஒரு ஹெல்த்தியரான ஒரு லைஃப்காகவும் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்கனாலே இதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். காலையில் வந்து ரொம்ப பரபரப்பான ஒரு சுச்சுவேஷன். நம்ம வந்து எவ்வளோதான் வந்து சொன்னாலும் காலையில் வந்து பரபரப்பாக இருக்காதீங்க, காலையில் வந்து ரொம்ப காம் டவுனாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாலும் இந்த ஆஃபீஸ் டைம் அண்ட் ஸ்கூல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப பரபரப்பாயிடும் இல்லையா? ஏன்னா அந்த நேரத்துக்குள்ளே வந்து அதுவும் வீட்டில் வந்து அம்மாக்கள் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அந்த நேரத்துக்குள்ளே வந்து ஒரு சாப்பாடு, அதுவும் வந்து குழந்தைக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு சாப்பாடை வந்து செஞ்சு அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறம் தான் ஹப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாலே வந்து உட்காருவாங்க. ஸோ இந்த ஒரு ஹெக்டிக்கான பீரியடை வந்து சமாளிக்கிறதுக்கு கூட நம்ம திவ்யா செந்தில் வந்து சொல்கிற விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஆமாம், சில பேர் பேசிக்கிட்டே யோகா பண்ணுறாங்க, சில பேர் வாக்கிங் பண்ணுறாங்க, ஜாகிங் பண்ணுறாங்க, சில பேர் ஜாகிங் பண்ணுறாங்க, ரன்னிங் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் அவசரமாகவே ஒரு பதற்றத்தோடய இந்த வந்து பெரும்பான்மையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அதை போக்குறது தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கூல் திங் அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா? டிஃப்ரெண்ட்டாக நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறது தெரியும். பட் மில்க் ஷேக் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி நம்ம கூகுள் கூட யோசிச்சிருக்காது. ஆனால் இவங்க யோசிச்சிருக்காங்க, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தி நிகழ்ச்சியில் வந்து நம்ம டெய்லி புது புது வெரைட்டியான டிஷ்ஷஸ், ஜூஸஸ் இந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரை டேட்ஸ் ஜூஸ். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ட்ரை டேட்ஸ், ஏலக்காய் தூள், தேங்காய் பால், தேன். இப்போ இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் இதோட எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப அதிகமாகவே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ட்ரை டேட்ஸ் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ட்ரை டேட்ஸ் வந்து நம்ம ஒரு 8 to 10 hours வந்து ஊற வச்சுட்டு அதில் வந்து கொட்டையை எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணிக்கிறேன். தென் தேங்காய் பால். நீங்கள் தேங்காய் பால் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இளநீர் இல்லாட்டி வந்து தண்ணி இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள்,
ஸ்வீட்னஸ்க்காக தேன். உங்களுக்கு வந்து இந்த ட்ரை டேட்ஸில் அதிகமாக ஸ்வீட்னஸ் கிடைக்காது, ஸோ அதனால் நம்ம தேன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா அரைச்சிடலாம். இப்போ நம்மளோட ட்ரை டேட்ஸ் ஜூஸ் தயாராகிடுச்சு. இப்போ இதை வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். இப்போ இது குடிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜூஸ் டைப்பில் வந்துடும். இது இந்த ஏலக்காய் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கங்காட்டி குடிக்கிறதுக்கே வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரில் இருக்கும். இப்போ நீங்கள் நார்மலாகவே வந்து குழந்தைங்களுக்கு டேட்ஸ் மட்டும் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ட்ரை டேட்ஸ் கூட கொடுக்கலாம். இதுலேயும் வந்து அயர்ன் கண்டென்ட் வந்து ரொம்பவுமே அதிகமாகவே இருக்குது. இது ஃபுல்லாக வந்து இதில் நம்ம கோகோனட் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம், ட்ரை டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ஹனி ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதை மட்டுமே இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதை குடித்தாங்க அப்படின்னா அவங்களே திருப்பி உங்கள்கிட்ட எனக்கு இன்னொரு தடவை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது நம்ம சம்மர் டைமில் வந்து இளநீ கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஜூஸை. இப்போ இதை வந்து நம்ம கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் டேட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். டேட்ஸ் பிடிக்கல அப்படின்னா நம்ம நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான ட்ரை டேட்ஸ் ஜூஸ் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நாளை மீண்டும் வேறு ஒரு புதிய ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் இப்போ அந்த ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. நிறைய பேரண்ட்ஸ்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அதில் பெரிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொறுக்கு தீனி கொடுத்து அனுப்பிடுவாங்க. இல்லை ஒரு லஞ்ச் கொடுத்து அனுப்புறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய பேர் கொடுத்து அனுப்புவாங்க. ப்ரெஃபரபிளி என்ன சொல்லுவேன் அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு படிக்க போகிறப்போ இல்லை வேலை செய்கிற இடத்துல போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச்லாம் வந்து இந்த மாதிரி அசைவ உணவை வந்து நம்ம சாப்பிட்றப்போ நம்மளோட திறன் குறையுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துடுறங்க. ஷேக் மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா வந்து தினமும் அதே மாதிரி விஷயங்கள் வேணும்னு கேட்பாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்துடும்ல, புதுசாக எதாவது செய்யணும்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு ஐடியா வரலனா இதோ இருக்காங்க நம்ம திவ்யாசன் இல்லையா. மக்காச்சோளம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் தான். ஸோ வந்து வருண் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுண்டல் மக்காச்சோளம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டா நாளைக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம்னா உங்கள் குழந்தைங்க நிச்சயமாக வந்து கேட்பாங்க, உங்களுக்கும் செஞ்சு தருவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்க்கலாம் ஒரு இடைவேளைக்கு அப்புறமா. இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். உழைப்பு அப்படின்னு வந்து பேசும்பொழுது ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் ஹார்ட் ஒர்க்னு வந்து ரெண்டு விஷயம் வந்து கேள்விப்பட்டிருக்கோங்க. வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கிறது வந்து ஹார்ட் ஒர்க். பட் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணலைனாலும் ஒரு சின்ன ஒரு விஷயம் மூலயமா வந்து எப்படி ஒரு பெரிய விஷயத்த வந்து சாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் கால்குலேஷன் பண்ணுறாங்க இல்லையா, இது வந்து ஸ்மார்ட் ஒர்க். ஆனால் நிதர்சனம் என்னன்னா இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஒர்க் வந்து தேவைப்படும். நிச்சயமாங்க. ஆனால் அது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் தேவைப்படும். நம்ம மேலே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தேவைப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த உழைப்பை வந்து பல விதமாக வந்து பிரிக்கலாங்க. உழைக்கிறது அப்படிங்கிறது கோல் வச்சுட்டு உழைக்கிறது. சில பேர் வந்து உழைக்கிறது தான் என்னோட இன்ட்ரெஸ்ட், அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி சில பேர் வந்து ஸ்னீக்காக ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சில பேர் வந்து 6 மணி ஆஃபீஸ் முடிஞ்சிச்சா எல்லாம் போனோம்னா கண்டிப்பாக இன்னும் 1 மணி நேரம் வந்து பாஸ் முன்னாடி வேலை செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி உழைப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ உழைக்கிறது அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் விஷயங்களாக இருந்தாலும் தன்னோட வாழ்க்கையில் நிறைய தடைகள்லாம் தாண்டி வந்து உழைச்சி முன்னேறி இன்னைக்கு ஒரு மனிதரை நம்ம முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சிறப்பாக சொல்லிட்டு இருக்காரு கலியமூர்த்தி ஐயா. அவர் உழைப்பை பற்றி சொல்கிறப்போ ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். கடின உழைப்பின் மூலமாக நீ உன்னையே வருத்தி கொண்டால் வாழ்க்கை உனக்கு சுலபமாகிவிடும். அப்படி இல்லாமல் நீ உன்னை சுலபமாக்கி கொண்டால் வாழ்க்கை உனக்கு கடினமாகிவிடும். ஹார்ட் ஒர்க்கிங் இஸ் நாட் எ சாக்ரிஃபைஸ், இட் இஸ் எ மஸ்ட் ஃபார் யுவர் சர்வைவல் இன் த வேர்ல்டு என்று கூறுவார்கள். உழைப்பு என்பது தியாகம் அல்ல, இந்த பூமியிலே நாம் உயிர் வாழ்வதற்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமை என்று பொருள். ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய சக்தியிலே பாதிக்கு மேல் அவன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த பிறகும் உபயோகப்படுத்துவதே இல்லை. அப்போது
கடின உழைப்பு நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்குகிறது? வெற்றி பெற்றவர்கள் அத்துணை பேரும் கடினமாக உழைத்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். எதிர்பார்ப்பிற்கு அதிகமாக உழைப்பவர்களை எதிர்கொண்டு வரவேற்கிறது உலகம் என்பதுதான் உண்மை. மெய்வருத்தம் பாரார், பசிநோக்கார், கண் துஞ்சார், கருமமே கண்ணாயினார் என்று படித்திருப்போம். தன்னுடைய வேலையில், தன்னுடைய உழைப்பில் கவனமாக இருப்பவர்கள் மற்ற எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் என்பது பொருள், அதனுடைய பொருள். திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கூட அழகாக கூறுவார், நீ நிரூபித்தால் அங்கீகரிக்கப்படுவாய், நிரூபிக்காவிட்டால் நிராகரிக்கப்படுவாய் என்று கூறுவார். கடின உழைப்பின் மூலமாக நாம் நம்மை நிரூபித்தால் இந்த உலகம் நம்மை தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடும். அதே நேரம் நாம் உழைப்பதற்கு தயாராக இல்லை என்றால் எந்த இடத்துல இருந்தாலும் நாம் ஒதுக்கப்பட்டு விடுவோம். உழைப்பு நமக்கு எப்படி நம்மை முன்னேற்றம் தெரியுமா? பிறப்பு நமக்கு கால்களை தருகிறது, உழைப்பு நமக்கு சிறகுகளை தரும். உழைப்பது அவமானம் அல்ல, உழைக்காமல் ஓய்வெடுப்பதுதான் அவமானம். உலகத்தில் உள்ள அத்துணை பேரும் அறிந்த ஒரே பாஷை உழைப்பு என்று கூறுவார்கள். ஊரிலே ஓட்டப்பந்தயத்திலே ஓடுவதற்கும் உலக ஓட்டப்பந்தயத்திலே ஓடுவதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. இரண்டுமே ஓட்டப்பந்தயம்தான். முன்னதற்கு முயற்சி குறைவு, உழைப்பு குறைவு. பின்னதற்கு மிக கடுமையாக உழைக்க வேண்டும், அதிகமாக வியர்வை சிந்த வேண்டும். ஏன் தெரியுமா அந்த வித்தியாசம்? சரித்திரத்தை படிப்பவனுக்கும் சரித்திரத்தை படைப்பவனுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டுமா அல்லவா? அதுதான் அந்த வித்தியாசத்தினுடைய நோக்கம். யாரெல்லாம் கடினமாக உழைக்கிறார்களோ அந்த உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை அவர்கள் பெறுவார்கள் என்பது இதனுடைய பொருள். இதற்காக ஒரு 2 உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அதற்கு முன்னால், எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்கிறேன் நான் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நீ எவ்வளவு பிஸியாக இருக்கிறேங்கிறது முக்கியம் இல்லை, எதற்காக பிஸியாக இருக்கிறேங்கிறது தான் முக்கியம். மாடு மாதிரி உழைக்கிறேன், முன்னுக்கே வர முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. மாடு மாதிரி உழைத்தால் ஒரு நாள் முன்னுக்கு வர முடியாது. 6 அறிவு உள்ள மனிதன் மாதிரி உழைக்க வேண்டும், அப்பொழுது தான் முன்னுக்கு வர முடியும். 2 உதாரணங்களை உங்களுக்கு கூறுகின்றேன் பாருங்கள். எப்படிப்பட்ட உழைப்பு எப்படிப்பட்ட பெருமையை, புகழை, பணத்தை தருகிறது என்று. தாமஸ் ஆல்வா எடிசன், இதோ எரிகிறதே, பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடிப்பதற்கு 37 ஆண்டுகள் கடுமையாக உழைத்தார். அந்த 37 ஆண்டு கால அவர் ஒரு தனி மனிதனுடைய உழைப்பின் காரணமாகத்தான் இன்று உலகே ஒளிமயமாக திகழ்கின்றது. எப்படிப்பட்ட தியாகம் பாருங்கள், எவ்வளவு கடுமையாக உழைத்திருப்பார், சிந்தித்து பாருங்கள். புற்றுநோயை வெற்றி கொள்ள ரேடியம் கதிர் தேவைப்பட்டது. ஒரு பெண்மணியினுடைய 27 ஆண்டு கால உழைப்பின் காரணமாக புற்றுநோய் வெற்றி கொள்ளப்பட்டது. ஒரு பெண்ணினுடைய 27 ஆண்டு கால உழைப்பின் காரணமாக, உழைப்பிற்கு பிறகு ரேடியம் கசிந்தது, புற்றுநோய் வெற்றி கொள்ளப்பட்டது. ஆனால் அதற்காக அந்த பெண் கொடுத்தது தன்னுடைய வாழ்க்கை அல்ல நண்பர்களே, தன்னுடைய உயிரை. அவர்தான் மேரி கியூரி அம்மையார். உலகிலேயே 2 நோபல் பரிசுகளை பெற்ற ஒரே பெண்மணி. ஒன்று இயற்பியல், ஒன்று வேதியியல். அவரிடம் சென்று கேட்டார்கள், உன்னால் எப்படி ஒரு பெண்ணாக இருந்து 2 நோபல் பரிசுகளை ஒரே நேரத்திலே பெற முடிந்தது என்று. ஒரே வார்த்தையிலே பதில் கூறினார், உழைப்பு என்று. இப்போது தெரிகிறதா உழைப்பினுடைய அருமை என்ன என்று? நாம் கடுமையாக உழைப்போம், வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சாதனைகளை நிகழ்த்த முடியுமோ சாதித்து காட்டுவோம். சாதிக்க விரும்புபவர்கள் அத்துணை பேருக்கும் உந்து சக்தியாக, ஊன்றுகோலாக, பின்புலமாக இருப்பது உழைப்பு மட்டுமே என்பதை அறிந்து கொள்வீர்களாக. வணக்கம், நன்றி. நாளை சந்திப்போம். நம்ம ஊரில் ஸ்டீரியோ டைப் பண்ணி வச்சிருக்க உழைப்பு அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முன்னேறது அப்படிங்கிறது, சீக்கிரமான முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயத்துக்கு மட்டும் தான் நடக்கும். ஒரு பெரிய பேசிஸில் அது ஒரு லாங் டேர்மாக இருக்கணும் அப்படிங்கிறதுனா எப்போவுமே எல்லாரோட லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உழைப்பு அப்படிங்கிறது நீங்கள் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாலே அதுக்கான ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம், அது தவறே இல்லை. பட் உடனே கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது வந்து தவறு அப்படின்னு சொல்லலாம். அந்த உழைப்பு அப்படின்னு வரும்போது சக்ஸஸ் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டும் வந்து ஒட்டிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா? ஆனால் சக்ஸஸ் வந்து செகண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யோசிக்கும் பொழுது தான் அது சரியான ஒரு சக்ஸஸாக இருக்கணும்.
பண்ணணும், நான் மட்டுமே வந்து சக்ஸஸ் அப்படிங்கறத யோசிக்கும் பொழுது இதுக்கு என்ன குறுக்கு வழிகள் இருக்கு அப்படின்னு தான் வந்து யோசிப்பேன். ஒரு செகண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து யோசிக்கும் பொழுது தான் வந்து சக்ஸஸ் சரியான ஒரு விதத்துல வந்து அமையணும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். நீங்க சொல்றது வந்து நான் இப்படி ரிலேட் பண்ணிப்பேன். நம்ம சக்ஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் வெற்றி அடையணும் அப்படின்னு இருக்கக்கூடாது, நம்ம கூட சேர்ந்து டிராவல் பண்றவங்களும் குட்டி குட்டி சக்ஸஸையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரந்த மனப்பான்மையோட இருந்தா உங்களுக்கு உழைப்புக்கு நீங்க மட்டும் உழைக்க தேவையில்ல, உங்க சுத்தி இருக்கவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி பாசிட்டிவான ஒரு பகுதி வந்துட்டே இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ற ஷோ குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. பட் இந்த கார்ன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கேஷ் க்ராப், அதாவது யூஎஸ்ல இருந்து இங்கே வந்தது, நம்மளுடைய நாட்டில் விளைஞ்ச ஒரு விஷயம் வந்து கிடையாது. அதே மாதிரி இங்கேருந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி போனவங்களாம் யார் யார், அவங்க இப்போ அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு செய்தி துளிகளில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் பார்த்தா அச்சம், மனம், நடம், வெட்கம் எல்லாத்தையும் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம் போல இருக்கே. செய்தி தொழில பார்க்கலாம். இந்த அமெரிக்க மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க கேஷ் க்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இங்க வந்து டேர்ம் பண்ணியிருப்போம் இல்லையா. ஆனா இங்க இருந்து நிறைய பேர் அவங்க வந்து கடத்தி கொண்டு போயிட்டாங்க. நம்மள வந்து பாத்தீங்கன்னா இந்த டர்மரிக்கை வந்து அவங்க பேட்டன் ரைட்ஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம ஊர் மஞ்சள் அங்க போயிட்டு வந்து செழிப்பா என்ன பண்றாரு அப்படிங்கிறது வந்து தெரியல. ஆனா அதே மாதிரி இன்னொரு விஷயமும் வந்து பண்ணிட்டாங்க. சின்ன வயசுல இருந்து நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்ம ஸ்கூல் வாத்தியார் என்ன சொல்லுவாரு, போய் 10 தோப்புக்காரனை போடு அப்படின்னு வந்து சொல்லுவாரு. நம்ம வந்து சாமி கும்பிடுறதுக்காக கோயில் போறவங்க என்ன பண்ணுவாங்க, பிள்ளையார் முன்னாடி தோப்புக்காரனை வந்து போடுவாங்க. இது வந்து ஆக்சுவலா ஒரு எக்ஸசைஸ், ஓகேங்களா. அதை நம்மளுக்கு வந்து தெரியாம நம்மளுக்குள்ள வந்து புகுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இதோட மகத்துவம் தெரிஞ்ச வெளிநாட்டுக்காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு வந்து டேர்ம் பண்ணி தோப்புக்காரனுக்கு பேட்டன் ரைட்ஸ் வாங்கிட்டாங்கப்பா. இவ்வளவு ஏங்க, நம்ம எவ்வளவு வேப்ப மரம் பாக்குறோம், நம்ம வீட்டை சுத்தி வேப்ப மரங்களா இருக்கு இல்லையா. காக்காங்க கூட அந்த கொட்டையை மேல இருந்து மேல போட்டுக்கிட்டே தான் இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமான பிரசித்தி பெற்ற அந்த வேப்ப மரத்துல இருந்து குச்சிங்களை உடைச்சிட்டு போயிட்டு அதையும் எக்ஸ்போர்ட் பண்ணி அழகா தேய்ச்சி அது ஒரு பேக்கெட்ல வச்சு இந்தியன் ட்ரெடிஷனல் டூத் பிரஷ் யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. அடேங்கப்பா, யூஸ் அண்ட் த்ரோ, அதுவும் கிரீனா. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பிரஷை வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணோம், இது நேச்சுரலா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி பயன்படுத்துறாங்க. நம்ம ஊர்ல என்னதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள்ல வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணி காட்டினா கூட வந்து நம்ம இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. ஆளும் வேலும் பல்லு குருதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்திலேயே வந்து சொல்லி வச்சுட்டு வந்து போயிருக்காங்க. அவங்களெல்லாம் தவற விட்டுறாதீங்கப்பா. நீங்க அவங்களை கண்டுக்காதனால தான் அவங்க வந்து வேற இடத்துக்கு வந்து இடம் பெயர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கோம். இதே மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு, அவரை நம்ம வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவர் என்னைக்கு வந்து அங்க போக போறாரு அப்படிங்கிறது வந்து தெரியல. என்ன அப்படின்னா ஒரு வருடம் 2 வருடத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வேர்ல்டு முழுக்க இருக்கிற எல்லா செஃப்ஸும் வந்து ஒன்று திரண்டு ஒரு காம்படிஷன் வந்து நடந்திருக்கு, சமையல் போட்டி வந்து நடந்திருக்கு. முக்கியமான எல்லா நாட்டு செஃப்பும் வந்து போயிருக்காங்க. அதுல வின் பண்ணவர் யாரு அப்படின்னா நம்மளுடைய இந்திய நாட்டுக்காரரு. அவர் என்ன டிஷ் செஞ்சார் தெரியுமா? உப்மா செஞ்சிருக்காருங்க. ஆமா, நம்ம உப்மாவை பார்த்தாலே 1 கிலோமீட்டர் ஓடிடுமே. அதத்தான் உப்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்து நெய் முந்திரி அப்படி இப்படிலாம் போட்டு அவரோட உருவத்தையே மாத்தி வந்து பிரசன்ட் பண்ணதுனால ஜட்ஜஸ் எல்லாம் பயங்கர இம்ப்ரெஸ் ஆகி அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நாம என்ன பண்றோம், உப்மா செஞ்சாலே வந்து 10 அடி தூரம் ஓடி போயிடுறோம் இல்லையா. உப்மால இவ்வளவு மகத்துவம் இருக்கா? சரி, இப்போ அமெரிக்காக்காரங்க சாப்பிடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சா நம்ம உடனே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருவோமே. ஆனா இவ்வளவு ஏங்க, இந்த உப்மாவை நம்மளே செய்யற விஷயங்கள். ஆனா நம்ம இயற்கையே நம்மளுக்கு கொடுத்த இன்சுலின் அப்படின்னு சொல்லப்படுற டெண்டர் கோகனட் இருக்கு இல்லையா. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா மரத்து மேல இருக்கு, வந்து கேரளால ஃபுல்லா எங்க பார்த்தாலும் இருக்கு, நம்ம சட்னியில இருக்கு, எல்லாமே இருக்கு. அது ஒரு இன்சுலின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட மகத்துவம் நம்மளுக்கு தெரிஞ்சும் நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஃபாரின்ல வந்து அதை பாட்டிலே அடைச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் நம்ம ஊர்ல விற்கலையா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். ஆனா அங்க பல டாலர்ஸ்ல வித்துக்கிட்டு இருக்காங்க. அதோட மகத்துவம் தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ட்ரெண்டாவே இப்போ நிறைய பேர் டெண்டர் கோகனட் வாட்டர் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா வந்து ரோட்ல கடை வச்சிருப்பாங்க, டெண்டர் கோகனட்லாம் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா கரெக்டா அந்த கடைக்கு பக்கத்துல இருக்க வேற ஏதாவது ஒரு விஷயத்தை தான் நம்ம போய் வந்து வாங்கி சாப்பிடுவோமே தவிர அந்த டெண்டர் கோகனட் வந்து மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசும்போது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் தான் வந்து ஞாபகத்துக்கு வருது. நம்மளுடைய நாட்டில் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து சின்ன வயசுலேயே வந்து பெரிய லெவலில் சாதிச்ச ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஆனால் நம்மளுடைய நாட்டில் வந்து அவருக்கு சரியான ஒரு மதிப்பு வந்து கொடுக்கல, சரியான ஒரு ரெக்கக்னிஷன் வந்து கொடுக்கல. அந்த காலகட்டத்திலே வெளிநாட்டில் இருந்து கூட அவர் வந்து கூப்பிட்டுருக்காங்க, இங்கே நாட்டுக்கு வந்துருங்க, நாங்கள் உங்களுக்கு வந்து அம்யூனிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம். ஆனால் என்னுடைய நாட்டுக்காக தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னவருக்கு இங்கே சரியான ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்காதனால இன்னைக்கு அவர் விளையாட்டு எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போயிட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலைமை வந்து நம்மளுடைய இயற்கைக்கும் நம்ம வந்து கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை நாங்கள் வந்து பகிர்ந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் வந்து இதை பத்தி யோசிங்க அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கலாம் இல்லையா. நம்மளோட குங்குமம் உபதிலாம் வந்து பத்திரமா வச்சுக்கோங்கப்பா, அதுக்கு பேட்டர்ன் எழுதிட போறாங்க அவங்க. அண்ட் நம்மளோட மகத்துவத்தில் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சூப்பரான தாட் கொடுக்கறதுக்காக ஒரு தாட் டிரைவ் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பாருங்க. திருப்பி நாளைக்கு காலையில் உங்களை வந்து சந்திக்கிறோம் புது தகவலோட, பாசிட்டிவான தாட்ஸோட. அது வரைக்கும் விடைபெறுவது உங்களோட நண்பர்களான வருண் மற்றும் சமயம் ஆன் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா.